உங்களை பிரகாசமாக காமிக்கிற காஸ்மெட்டிக்ஸில் கூட ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் எக்ஸ்பிரி டேட். வாங்க அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நானும் உங்கள் டாக்டர் செல்வகுமார். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கன்சீலர் ஆகட்டும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஐலைனர், லிப்ஸ்டிக், ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஆனாலும் அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பேஸ் ஆர் ஸ்டெபிலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பேராபினாக இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பிரி டேட் தாண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் இந்த பேஸோட தன்மை வந்து மாறிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதோட கலர் ஆகட்டும், கன்சிஸ்டன்சி, ஸ்மெல் இன்க்ளூடிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி மாறச்சவே அது நம்ம ஸ்கின்னுக்கு 2 வகையான எஃபெக்டை ஏற்படுத்தும். ஒன்று வந்து டைரக்ட் எஃபெக்ட், அது இரிட்டன் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய கண்டிஷன் கூட நம்ம ஃபேஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இன்டைரக்ட் எஃபெக்ட். அதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆக்னி பிரேக் அவுட்ஸ், இன்னொன்று வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகிட்டு நம்மளுக்கு ஆக்னி மாதிரியான பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ அது மூலயமா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்குடைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சரி, அது டைம் லைனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் சேஃப். தேங்க்யூ.